ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். அதுல சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் சொல்லி ஏறக்குறைய 2 முறை இந்த எம்பசிஸ் ஆசீர்வதித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கடந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ ஒன்று, நம்முடைய இரக்கத்தினால அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எப்படி அந்த எருசலேமை பார்த்து தேவன் அந்த சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்து கொண்டால் நல்லா இருக்கும், அது உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறதுன்னு சொன்னது போல இந்த ஜனங்களுக்கு, அந்த உபத்திரவப்படுத்துகிற அந்த ஜனங்களுக்கு இந்த சத்தியம் அவங்க அறியாம இருக்கிறாங்க. பிசாசானவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் த பிட்டி, அந்த இரக்கம் வேணும். 2வது, எப்படி தேவன் பவுலிடம், அதாவது சவுலிடம் அவ்வளவு டார்ச்சர், சின்னர்ஸ் அண்ட் சீஃப் ஆஃப் பர்சிக்யூட்டர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது தேவன் எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ, ஆதி திருச்சபை எவ்வளவு பொறுமையா இருந்துச்சோ, அந்த மாதிரி நம்மளும் பொறுமையா இருந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொன்னா, வித் யுவர் பேஷன்ஸ். 3வது என்ன அப்படின்னா, வித் யுவர் பிரேயர்ஸ், அவர்களுக்காக ஜபிக்கணும். அது எப்படி ஜபிக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளை பொதுவா நம்மளோட ஜப விண்ணப்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவை, நம்மளுடைய குடும்ப தேவை, அப்புறம் சபை, இப்படி வந்து கடைசி ஒரு ஓரத்துல எப்பவாவது ஞாபகம் வந்தா இந்த பெர்சிக்யூட்டர்ஸ் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மற்ற எல்லா பியட்டிடியூட்ஸ், அது மற்ற எல்லா காரியங்களும் எப்படி ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வராரோ, அதே மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இல்லை. அந்த ரெகுலரா 1 by 1 சொல்லிட்டு வரும்போது இதை செய், இதையும் செய்யுன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு இது பிரதானமா தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 60வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது அவன் நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆண்டவரே, ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வந்தேன், என்ன போகுதுன்னு தெரியல, பாத்துருங்க ஆண்டவரே. அப்புறம் இந்த வேலை நான் தான் பண்ணிட்டு இருந்தேன், பந்தி விசாரிப்பு, இப்ப நான் இல்லை, இவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல, அதை பாத்துருங்க ஆண்டவரே. அப்புறம் பிலிப்பு கூட இருந்தான், இப்ப அவன் என்ன ஆவான்னு தெரியல ஆண்டவரே. இப்படி பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம் ஸ்தேவான். அந்த நேரத்துல அவனுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், அவன் குடும்பத்துக்காக ஜெபம், பல காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துலயும் அவனுக்கு யாருக்காக ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எவன் அடிக்கிறானோ அவனுக்காக தான் ஜெபம் பண்ணான். அது எதுக்காக ஜெபம் பண்ணா? தேவனே மன்னிச்சிருங்க. அதாவது தேவனுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு பாலமா நிக்கிறாரு. எப்படி மோசே ஆரோன் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, மோசேனுக்கும் ஆரோனுக்கும் விரோதமா பேசுறவங்க மேல ஒரு பிளேக், ஒரு அழிவு வரும் பொழுது, தன்னுக்கு எதிராக யாரு பேசுனாங்களோ அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஆரோன் நடுவுல போய் நின்றுட்டு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவுல போய் நின்று அவங்களை காப்பாத்துறதுக்கு ஆரோன் தூப கலசம் எடுத்துட்டு ஓடுறத பாக்குறோம். இங்கேயும் அதே மாதிரிதான். தன்னை எவன் கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்காக அவர் ஜெபிக்கிறத பார்க்க முடியும் ஸ்தேவான். சரி, அதெல்லாம் விட தி கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட். சிலுவையில படைத்தவர், படைப்பு, சிருஷ்டி தூஷணம் பண்ணுது, சிருஷ்டி அசிங்கப்படுத்துது. ஆனா இந்த சிருஷ்டிக்காகவும் ஜெபிக்கிறாரு. பாத்தீங்களா, லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்துல அந்த சிலுவை பாடலில் முடிந்த 7 வரியில முதல்ல 7 வார்த்தைகளை, வார்த்தையே பிரேயர் தான். யாருக்காக? இவனுக்காக. இயேசுவே ஜெபித்தார், ஸ்தேவான் ஜெபித்தார். நாமளும் ஏன் ஜெபிக்க கூடாது? நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஞாபகம் வரும்போதல்ல, எப்போதாவது அல்ல, அது நம்ம ஜெப குறிப்புல ஒரு மிக முக்கியமான குறிப்பாக மாறட்டும். இப்படி நம்ம அவங்கள பிளஸ் பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கடுத்து வித் யுவர் பர்டன், அதாவது உங்களுடைய மன்னிப்பு, அதாவது உங்களுடைய பிட்டி அப்படின்னு சொன்னேன். 2வது உங்களுடைய பேஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். 3வது உங்களுடைய பிரேயர். 4வது உங்களுடைய பர்டன், அதாவது மன்னிங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமை படைத்த ஒரு சக்தி கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மன்னிப்பு. சொல்றாங்க, there is no force in the universe so mighty and godlike is forgiveness. தேவனை போல, அதாவது தேவனுடைய சொல்லிக்கலாம், மிகப்பெரிய ஒரு வல்லமையான காரியம் என்ன செய்யலாம் அப்படின்னா மன்னிக்கலாம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 25வது வசனத்தை பவுல் கோட் பண்றாரு ரோமர்ல. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும்
சூப்பரான பழி வாங்குறது என்னதுன்னா மன்னிக்கிறது. அதை மன்னிச்சு அவனுக்கு உதவி செய்யும் பொழுது அவன் தலையில தீயள்ளி போட்ட மாதிரி, நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், உங்க தலையில தீயள்ளி போட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மன்னிச்சுங்க. இதே வசனத்தை எடுத்து பவுல் ரோமர் 12வது அதிகாரம் படிச்சுட்டு இதே அதிகாரத்துல 20வது வசனம் அது வருது. ஆனா அதுக்கு அடுத்து 21 அதை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, நீ தீமையினால வெல்லாம நன்மையினால வெல்லு. நன்மை செஞ்சு அவனை ஜெயிச்சிரு. யாரு தீமைனா அவன் தான் தீமை, அவன் செய்யற காரியம் தீமை. ஆனா இப்ப எப்படி அதை நீ ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, பதிலுக்கு தீமை செஞ்சு ஓவர் கம் பண்ண வேண்டாம், நீ நன்மை செஞ்சு, அப்படி மட்டும்தான் அவனை வெல்ல முடியும். நீ தீமை செஞ்சனா வெல்ல முடியாது, திருப்பி தொடரும். ஆனா நன்மை செய்தால் வெல்ல முடியும். இதுக்கு அடுத்த காரியம் என்னன்னா, எப்படி அவங்கள பிளஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிளஸ் வித் யுவர் பிலாங்கிங்ஸ். உங்க பர்ஸை வச்சு பிளஸ் பண்ணுங்க. அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டணும்னு ட்ரை பண்ணாது. அப்ப என்ன பண்ணும்? அதற்கு பதிலாக இன்ஸ்டெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இன்ஸ்டெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பதிலா அப்படின்னா, இது 50 கிலோன்னா இதுக்கு பதிலா இது 50 கிலோ, இது 5 மணி நேரம்னா இதுக்கு பதிலா இது 5 மணி நேரம். அதான் பதிலாக. அப்படின்னா சப்ஸ்டிடியூட்ல ஒரு டெண்டுல்கர் மாதிரி பிளேயருக்கு சப்ஸ்டிடியூட்டா அடுத்து போடணும் அப்படின்னா, அதுக்கு டெண்டுல்கர் மாதிரி ஒரு பிளேயரை போடணும், அதான் சப்ஸ்டிடியூட். அப்போ இன்ஸ்டெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தீமைக்கு பதிலா உதாசீனத்துக்கு பதிலா அதுக்கு ஈக்குவலா என்ன கொடுக்கணுமான்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கணும்? எந்த அளவுக்கு எனக்கு தீமையை செய்யறானோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறோம். எந்த அளவுக்கு அவன் என்னை உதாசனப்படுத்துறானோ அந்த அளவுக்கு அவனை நான் ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படின்னா, நான் அழைக்கப்பட்டவன்கிறத நான் அறிந்திருக்கிறதுனால. அப்படி அழைக்கப்பட்டவனா அறிந்திருந்து நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறுது. ஏன்னா அப்படி சொல்லலாம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது, எனக்கு தீமை செஞ்சவனை, எனக்கு உதாசனப்படுத்துறவனை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது, அழைக்கப்பட்டவனா இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கிறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இன்னும் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 15வது வசனம் அப்படி சொல்லுது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். யாரா இருந்தாலும் சரி, உனக்கு ஒருத்தர் தீமை செஞ்சான் அப்படின்னா அதுக்கு திருப்பி தீமை செய்யணும்னு பார்க்காது. அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளும், அதாவது இது நமக்குள்ளேயே, அப்படி நமக்குள்ளேயே நமக்கு தீமை செய்யற ஆட்கள் இருப்பாங்க. அப்படி நமக்குள்ளேயே நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கானாலும் சரி, மற்ற யாவருக்குள்ளும், நமக்குள்ளவும் கிடையாது, மற்றவன் ஒருவேளை நம்ம பிடிக்காதவன், இல்ல இந்த விசுவாசத்துல இந்த ஃபெய்த்ல இல்லாதவன், ஒருவேளை மற்ற ஃபெய்த்ல இருக்கிறவன், அவன் நமக்கு தீமை செஞ்சாலும், அப்போ உள்ளுக்குள்ள நம்ம ஃபெய்த் தெரிஞ்சு இதே கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறவன் நமக்கு தீமை செஞ்சாலும், இந்த கிறிஸ்தவத்தை பத்தி தெரியாம வெளியில இருக்கிற மற்ற அவன் நமக்கு தீமை செஞ்சாலும், யாரா இருந்தாலும், அது நமக்கு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, இல்ல கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ, சபைக்குள்ள இருக்கிறவனோ சபைக்கு வெளியே இருக்கிறவனோ, இல்ல கிறிஸ்துவை அறிந்தவனோ இல்ல கிறிஸ்துவுக்கு விரோதமா இருப்பவனோ, யாரா இருந்தாலும் அவன் தீமை செய்யும் பொழுது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐ நீட் டு லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டு த குட் திங்ஸ். அதாவது நன்மை செய்ய நாடுங்கள் அப்படின்னா பாசிட்டிவ், அதை தேடி எப்படியாவது ஒரு நன்மை செஞ்சிரு. அப்படி செய்யறதுதான் அவனை வெல்ல முடியும். அப்போ எனக்கு பர்சிக்யூட் பண்றவனுக்கு, உபத்திரவம் படுத்துறவனுக்கு நான் என்ன பெருசா செய்யலாம் அப்படின்னா, தி பெஸ்ட் அவனுக்காக ஜெபிக்கலாம். எப்படி பிளஸ் பண்ணலாம்? அவனை மன்னிக்கிறதன் மூலமா பிளஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யறதன் மூலமாக பிளஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பிரதர் பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியுமா அவன் என்னெல்லாம் பண்ணாண்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, புரியுது எனக்கு. ஆனா வேதம் இப்படிதான் சொல்லுது. இதை நமக்கு மாதிரியா இருந்த இயேசுவும் இப்படிதான் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா, டக்குன்னு ஆண்டவரும் பக்கத்துல வந்துட்டு, இவனுக்கு எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு லிஸ்ட் போட்டுறான்னு வச்சுடுங்களேன். உங்க லிஸ்டா இல்ல அவர் லிஸ்டா அப்படின்னு பார்த்தா அவர் லிஸ்ட் தான் பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட அவர்களையே தேவன் மன்னித்தார், அவர்களுக்காக ஜெபித்தார், அவர்களையும் ஆசீர்வதித்தார். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற இந்த மக்களை நாம எவ்வளவாய் ஆசீர்வதிக்கணும், எவ்வளவாய் அவர்களுக்காக ஜெபிக்கணும். எப்படிலாம் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னேன். முதலாவது, அவர்கள் மேல் இரக்கம் காட்டுங்கள். 2வது, அவர்கள் மேல் பொறுமையாயிருங்கள். 3வது, அவர்களுக்காக ஜெபியுங்கள். 4வது, அவர்களை மன்னியுங்கள். 5வது, அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யுங்கள். இப்படி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது
அவர்கள் தலையின் மேல அக்கினியை போடுறீங்க. அவருடைய உடல் மாத்திரமல்ல, உள்ளமும் பரிசுத்தம் ஆகும். அவர் தேவனை அறிந்து கொள்வார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தினால், எங்களுடைய மன்னிப்பினால், நாங்கள் செய்கிற நன்மையினால், எங்களுடைய பொறுமையினால் ஆண்டவரே அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.